2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளியாகாத நிலையிலேயே தமிழக காங்கிரஸ் இப்போது ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீது ராகுல் காந்தி கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தொலைபேசி வாயிலாக அவரை மிக கடுமையாக கண்டித்திருப்பதாகவும் வெளியாக இருக்கும் தகவல்கள் சத்தியமூர்த்தி பவனையே அதிர வைத்திருக்கிறது. இந்த மோதலுக்கு பின்னணியில் ஒரு மிக முக்கியமான காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி உட்பட டெல்லி மேலிட தலைவர்களின் விருப்பமாக இருந்ததா. டிவிகேவிற்கும் 25% வாக்கு வங்கியோடு காங்கிரசின் 12% வாக்குகளும் இணைந்தால் தமிழகத்தில் ஒரு மாற்று ஆட்சியை ஏற்படுத்தலாம் என்று ராகுல் காந்தி கணக்கு போட்டிருக்கிறார். ஆனால் திமுக கூட்டணியை தொடர வேண்டும் என்பதில் செல்வ பெருந்தகை பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கோட்டை விட்டதும், காங்கிரசால் வெற்றி பெற முடியாத தொகுதிகளை பெற்றுக் கொண்டதும் ராகுல் காந்தியை இன்னும் ஆத்திரமடைய செய்திருக்கிறது. இதனால்தான் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த ராகுல் காந்தி காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளில் வெறும் 6 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு மேடையில் கூட முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து அவர் பங்கேற்கவில்லை. சோளிங்கரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தியின் பேச்சை செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்த போது செய்த குளறுபடிகள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போலாகிவிட்டது. ராகுல் பேசியதற்கு நேர்மாறாக செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்ததை கவனித்த ராகுல் காந்தி அடுத்த கட்ட கூட்டங்களுக்கு அவரை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். இப்போது செல்வ பெருந்தகையை தொடர்பு கொண்டு பேசிய ராகுல் காந்தி, உங்களை போன்ற தலைவர்களால் தான் மாநிலங்களில் காங்கிரஸ் வளர முடியாமல் போகிறது என்று மிக கடுமையாக சாடியதாக தெரிகிறது. ஸ்ரீபெரும்புத்தூரில் செல்வ பெருந்தகை வெற்றி பெறுவதே கடினம் என்று தகவல்கள் வருவதால் தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவரை நியமிக்கும் பணியை டெல்லி மேலிடம் தொடங்கிவிட்டது. தமிழக அரசியலில் இந்த மாற்றம் காங்கிரசின் எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது? விஜயின் டிவிகேயோடு கூட்டணி வைக்காதது காங்கிரசுக்கு இழப்பா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.